ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் பனானா கேக். அதுக்கு 2 பனானாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் கூட நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு சுகர் நல்லா அதில் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/3 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக இது நல்லா இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பாலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால், காய்ச்சாத பால்னாலும் ஓகே தான். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் நம்ம பேக்கிங் டின்னில் பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேட்டரையும் ஆட் பண்ணி ஒரு 30லேருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் 180 டிகிரி செல்சியஸில் நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நம்மளோட சாக்லேட் பனானா கேக் ரெடி. ஸோ நல்லா இதை கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இந்த சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.